ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னென்னா, ஏதோ அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். மாமியார் கணவர் அவங்க மூலமாக இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அந்த பிரச்சனைனால நான் கோயிலுக்கு போயெல்லாம் சாமி கும்பிட்டு வரப்போ சாமி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் சாமி எதுவும் செய்யலை. என் மாமியாரே கேட்குறாங்களாம், உன்னை என்ன கடவுள் வந்து காப்பாற்ற போகிறாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்களாம். இப்போது நான் தான் இவ்வளோ நாள் முட்டாளாக இருந்துட்டேன் போல இருக்குது, கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அந்த சிங்கப்பெண்கள் வீடியோவில் தான் நீங்கள் இந்த கமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் வந்து நீங்களே வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் தான் நீங்கள் போட்டிருந்தீங்க, அதுதான்மா ஒன்றா உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து காப்பாற்றுவார், இல்லை வேறு யாராவது மூலமாக உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அப்படியே இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக கடவுள் பண்ணுவார். அதுக்கு ஒரே விஷயம், உங்களுக்கு எந்த கருமாவும் இல்லாமல் இருக்கணும். இல்லை ஏதோ ஒரு கருமாவால் தான் அந்த கஷ்டத்தை நீங்கள் பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கடவுள்னால தான் என்ன பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களையே உங்கள் கருமாவை தான் தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் மாமியாரும் உங்கள் கணவரும் உங்களை சத்தம் போடுறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருமா ஏறும், உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்ச நாள் அந்த கருமாவை அனுபவிங்க, சீக்கிரமாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?